அஜித் நடிப்புல இப்ப எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க படம் அப்படின்னு பார்த்தோம்னா, அது விடாமுயற்சியா தான் இருக்கும். இந்த படத்துக்காக ரசிகர்கள் அதிக அளவுல எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம, அஜித்தோட அடுத்தடுத்த படத்தோட அப்டேட்காகவும் ரசிகர்கள் நெறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாலுமே, இப்ப எல்லாருக்குமே வந்துட்டு எதிர்பார்ப்போட இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, தல அஜித் முதல் முறையா பார்த்தீங்கன்னா, ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு இயக்குனரோட இணைய போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க. அதுதான் இன்னுமே வந்து ஒரு எதிர்பார்ப்ப வந்து எகிற வச்சிருக்கு அப்படின்னே சொல்லி ஆகணும். அந்த இயக்குனர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, வெற்றிமாறன் அப்படின்னே சொல்லி ஆகணும். வெற்றிமாறன் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமால எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆஸ்தான இயக்குனர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த விதத்தில வந்து இப்போ விடாமுயற்சி படத்த தொடர்ந்து அடுத்ததா நம்ம தல அஜித் பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறன் அவங்க கூட தான் நடிக்க போறாரு, இணைய போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. அந்த விதத்தில விடாமுயற்சி திரைப்படத்தில இப்போ நடிச்சுட்டு வர தல அஜித் பார்த்தீங்கன்னா, அடுத்ததா ஏகே 63 அப்படிங்கிற படத்தில நடிக்க இருக்காரு. இந்த படத்த வந்துட்டு ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்க இருக்காரு அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. இத பத்தி கூடிய சீக்கிரமே வந்து ஒரு அஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மென்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம ஏகே 63 படத்த பார்த்தீங்கன்னா, இத தொடர்ந்து ஏகே 64 படத்த தான் வெற்றிமாறன் இயக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ கோலிவுட் வட்டாரத்துல பேசப்பட்டுட்டு இருக்கு. என்னதான் ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித்தோட 63வது படத்த இயக்குனாலுமே, 64வது படத்துக்கு ரசிகர்கள் அதிக அளவுல எதிர்பார்ப்போட இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையா வந்து பார்க்கப்படுது. எப்போதுமே ஒரு சில இயக்குனர் வந்து சேர்ந்தாலே, அந்த படம் வந்துட்டு வேற லெவல்ல ஹிட் குடுக்கும். வெற்றிமாறன் அவர்கள வந்து சும்மாவே சொல்லக்கூடாது. புகுந்து விளையாடுவாரு அவரோட படத்துல. அந்த விதத்துல நம்ம தல அஜித் அண்ட் இன்னொரு பக்கம் வெற்றிமாறன் இணையிறாங்க அப்பங்கும்போது, படம் பார்த்தீங்கன்னா, வேற லெவல் கதையோட, வேற லெவல்ல நமக்கு வந்து குடுப்பாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம இருக்கலாம். அண்ட் இந்த படத்த பார்த்தீங்கன்னா, தயாரிப்பாளர் எல்ரட் குமார் அவங்க தான் வந்து தயாரிக்க போறாங்களாம். இவங்களோட தயாரிப்புல தான் இப்போ விடுதலை பார்ட் 1, பார்ட் 2 இந்த படங்கள்லாம் உருவாயிருந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு கலக்கல் அப்டேட் வந்து ரசிகர்களுக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லி ஆகணும். இது மட்டும் இல்லாம இப்ப அஜித், வெற்றிமாறன் இந்த கூட்டணியில பிரபல முன்னணி நட்சத்திரம் ஒருத்தரும் வந்து இணைஞ்சிருக்காரு. அவரு வேற யாரும் இல்லங்க. மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் தான். இவரு தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண போறாரு. ஒரு பக்கம் தல அஜித், இன்னொரு பக்கம் இயக்குனர் வெற்றிமாறன் அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண போறது சந்தோஷ் நாராயணன் அப்படின்னு கேட்கும்போது ரசிகர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்துல இருக்காங்க அப்படின்னே சொல்லி ஆகணும். ஏகே 63 படத்த வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இயக்க போறதா சொல்லப்பட்டுட்டு இருக்கு. அதேபோல ஏகே 65 பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் வந்து இயக்க போறதா சொல்லப்படுது. ஏகே 63 படத்த பார்த்தீங்கன்னா, ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து டைரக்ட் பண்ண போறாரு. அதேபோல ஏகே 64 படத்த வெற்றிமாறன் அவர்கள் இயக்க போறாங்க. இதுல யாரோட இயக்கத்துல அஜித் அவர்கள் நடிச்சா ரொம்பவே நல்லா இருக்கும், அந்த அவுட்புட் நல்லா வரும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க.